மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சத்திய நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படி தான் இந்த ப்ரோக்ராமை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். திரும்ப திரும்ப இந்த வசனங்களை நீங்கள் கேட்கும்போது இருதயத்தில் ஹீலாகிறது மாத்திரமல்ல, உங்களுடைய முழு வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வர ஆண்டவர் உதவி செய்கிறார். எனவே தொடர்ந்து இந்த செய்திகளை நீங்கள் பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். முதலூர் சி சுதாகர் என்று நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா JTK TV என்று எல்லா செய்தியும் கிடைக்கும். எதற்காக இதை திரும்ப திரும்ப செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் நடத்தினார் என்றால், நிறைய பேருக்கு நாங்கள் கீழிக்கை பற்றிலாம் பேசும்போது அல்லது ஏதாவது ஒரு செய்தி சொல்லுவோம், அவங்களுக்கு விளங்குறதில்ல. அதனால் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. யூடியூப்பில் இந்த மேட்டரை பாருங்கன்னு சொல்லும்போது அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அதற்காக தான் இந்த காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அதனால் தயவுசெய்து யாருக்காவது இந்த காரியங்கள் செய்ய ஆவியானவர்களை ஏவும்போது இந்த லிங்கெல்லாம் பிறருக்கு அனுப்புங்க. இப்படிப்பட்ட ஊழியங்களிலே நீங்கள் உதவிகரமாக இருங்கள். நீங்கள் ஒரு ஹீலிங் ரிசீவ் பண்ணியிருந்தால் நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் போடுற அந்த ஃபோனுக்கு நம்பரில் 9442723412 இதான் என் நம்பரு. நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எனக்கு ஆண்டவர் ஒரு ஹீலிங் கொடுத்தாரு அல்லது இந்த வசன வெளிச்சம் கொடுத்தாரு அப்படின்ட்டு சொன்னால் எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரங்களிலும் நான் ஹீலிங்கை பற்றி நிறைய விதிகளை படிச்சுக்கிட்டே இருக்கோம். போன வாரத்தில் என்ன படித்தோம் அப்படின்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதற்கும் நம்முடைய ஹீலிங்கும் இல்லை உறவை 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலேருந்து படித்தோம். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று சொல்லி அதை நம்ம அப்படி ஃபினிஷிங் பண்ணோம். டைம் ஆகிட்டுங்கிறதுனால நான் ஜோமணி முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் அதுக்கு பிறகு வருது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில் வருது, ஜென்ரேட் ஆகுதுன்னு நம்ம படிக்கிறோம். அந்த விசுவாசத்தை எங்கேருந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப அழகாக இந்த வசனம் போட்டிருக்கு, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசத்தினுடைய ரிசல்ட் என்னென்னா, நமக்கு விக்டோரியஸ், நம்ம பாடி ஹீலிங் மாத்திரமல்ல, முழு லைஃப்லேயும் ஒரு வெற்றி சிறக்க பண்ணக்கூடிய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம இந்த சுகமாகுதலை குறித்து தானே அடுத்த ஒரு விதியை படிக்க இருக்கிறோம். அது என்னென்னா, அதாவது ஆரோக்கியமாக வாழணுன்னு ஒரு தீர்மானம் உங்கள் மைண்டில் எப்போதுமே இருக்கணும். திரும்ப திரும்ப இது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் ஹீலிங் பண்ணிட்டாரு, எப்படினாலும் நான் வாழுவேன் அப்படிங்கிற அந்த மோசமான கண்டிஷனுக்கு நீங்கள் போகக்கூடாது. இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொதுவாக சாப்பிட்ற விஷயத்தை குறித்து நான் கொஞ்சம் நேரம் பேசணுன்னு நான் வச்சுருக்கிறேன். அதாவது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் தீர்மானம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் படைத்ததில் நீங்கள் அனுபவிக்கிறதுல மைண்ட் ரினுவலாக இருக்கணும். 3 நேரமும் ரைஸ் சாப்பிட்றோம். சின்ன வயசுலேருந்து நம்ம அப்படி தான் சாப்பிட்றோம். நான் எங்கள் வயசில் உள்ளவங்கெல்லாம் காலையில் வீட்டில் கஞ்சி குடிச்சிருப்போம், மத்தியானம் சத்துணவில் போய் சாப்பிடுவோம், 4:30 வீட்டில் வந்து வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு வேறு எதாவது நைட்டும் திரும்பியும் சோறு தான், அதே குழம்பு, மறுபடியும் காலையில் கஞ்சி துவையல், இப்படி தான் நம்ம வளர்ந்தோம். அது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நமக்கு இப்படி விவரம் தெரிஞ்ச பிறகு நிறைய வியாதிக்கு காரணம் வந்து நம்முடைய சத்து பற்றாக்குறை. அது நீங்கள் மறக்கவே கூடாது.
அதாவது நம்ம சரீரத்துக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும்படி நாம் சாப்பிட பழகணும். அதனால் காய்கறிகளை நம்ம சேர்க்கணும். அந்த தீர்மானம் உங்கள் மைண்டில் இருக்கணும். கீரைகள் காய்கறிகள்லாம் பிள்ளைகளுக்கு நமக்கு சேரணும். வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பயன்படுத்தணும். காய்கறிகளை நம்ம விரும்பணும். அதே போல் ஃப்ரூட்ஸ் பழங்களை விரும்பணும். சீசனுக்கு ஏற்ற பழங்கள். பப்பாளி சீசன்னா பப்பாளி, மாம்பழ சீசன்னா மாம்பழம், கொய்யாப்பழ சீசன்னா கொய்யாப்பழம், சப்போட்டா சீசன்னா சப்போட்டா. நீங்கள் இந்த மாதிரி ஆண்டவரே அப்படி டிசைன் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காரு. ஏன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடி மேனிஃபெஸ்டேஷன் ஆகுது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதே போல் நீங்கள் ஒருவேளை வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களாக இருந்தால் இந்த மாதிரி ஸ்டைல். நான்வெஜ்ஜு சாப்பிட்றீங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் ஒரு எக்கு சாப்பிட்றது ரொம்ப முக்கியமானது. இந்த ஐசியிலலாம் இருக்கும்போது அவங்க அதை தான் பண்ணுறாங்க பெரிய ஆஸ்பத்திரியில். இதுக்குண்டே ஒரு டாக்டரை போட்டு நம்ம மைண்டை ரெனுவல் பண்ணுறாங்க, என்னென்ன சத்தானது சாப்பிடணும் அப்படின்ட்டு. அது 5 லட்சம் கட்டி அந்த சின்ன ரூமில் உட்காந்து நம்ம படிக்கிறத விட இப்போவுமே அதை நம்ம ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். டெய்லி 1 அல்லது 2 எக்கு சாப்பிட்றது உங்களுடைய எலும்புக்கு நல்லது. உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும். எந்த முட்டையும் சாப்பிடலாம், அது கடை முட்டையோ நாட்டு முட்டையோ. பட் ஆனால் 1-2 எக்கு ரெகுலராக உங்கள் பாடியில் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறது உங்கள் பலவீனங்களை நீக்கி ஸ்ட்ராங் பண்ணும். அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. சாப்பிட்ற ஆகாரத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். பவுல் இந்த அட்வைஸ் எல்லாம் சொல்கிறார். கொஞ்சம் வயிற்று வலிக்கு உனக்கு தீமோத்திக்கு சொல்கிறாரு, கொஞ்சம் திராட்சை ரசம் குடிச்சிக்கப்பா அப்படிங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம செய்கிறதுக்கு வெட்கப்படவும் கூடாது, தயங்கவும் கூடாது. இதெல்லாம் அநேகர் சொல்கிறதில்ல. அதே போல் வாரத்தில் ஒரு நாள் ரெஸ்ட்டு போடுறது. சனிக்கிழமை ஆகிட்டா உங்கள் மொபைல் எல்லாத்தையும் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு பேசாமல் தேவனுடைய பிரசன்னத்தில் நுழைங்க. இல்லை சார் எனக்கு சனிக்கிழமை ஒர்க்கிங் டே. சரி, இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படி இருக்க பாருங்கள். நம்மள அநேகருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒர்க்கிங் டே தான். மத்தியானம் வர சர்வீஸு, அப்புறம் தாய்மார் கூட்டம், யூத்து, அப்புறம் ஈவினிங் கன்வென்ஷனு, இல்லைனா செவ கூட்டம், இல்லைனா கிராம ஊழியம், இப்படி எல்லாமே 7 நாளும் ஒர்க்கிங் டேஸ் ஆக்கி வச்சுருக்குறோம். இது மெச்சத்தகுந்தது இல்லை, அது ஆரோக்கியமானதும் இல்லை. என் வாழ்நாளில் பெரும்பகுதியை நான் அப்படி வேஸ்ட்டு பண்ணியிருக்கேங்கிறத விட அறியாமல் இருந்திருக்கிறேன். எல்லா கவர்மெண்ட் லீவ்லேயும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்போம். ஒரு பைபிள் செடியாக இருக்கும், இல்லைனா வெள்ளி செடி ஞாயிறுனா வெளியே எங்கேயா பேக்கை தூக்கிட்டு கிளம்பிடுவோம். அதான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் சில காரியத்தில் நீங்கள் தான் தீர்மானம் எடுக்கணும். நீங்கள் ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். உங்கள் சரீர ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். மனைவி ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லோரும் போயிடுவாங்க, ஐசியில் மனைவி மட்டும்தான் வருவாள் கடைசி வரை. அதனால் இப்போ உங்களுக்கு வேலிடாக தெரியாது, அன்னைக்கு தெரியும். பிள்ளைகள் அதை விட முக்கியம். ஏன்னா எல்லோரும் போயிடுவாங்க, கடைசியில் நம்ம பிள்ளைகள் தான் நமக்கு எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இவங்களெல்லாம் நேசிக்க பழகணும். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த 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 ஜனங்கள்லாம் 400 வருஷம் அடிமையாக கிடந்தான். அவனுக்கு சனி எது ஞாயிறு எது எதுவுமே தெரியாது. காலையில் போனால் வைக்கல் சப்பு சவர் 3 நேரம் சோறு, இப்படியே இருந்தால் 400 வருஷம். அவனுங்களை பிடிச்சி உட்கார வச்சு அவனுக்கு ஸ்கீம் எழுதும்போது, ரூல் எழுதும்போது ஒரு ரூல் போட்டார். ஏன்னா அவ்வளோ அடி முட்டாளாக இருந்தானோ அவனை. இல்லை நீ 6 நாள் வேலை செய், ஒரு நாள் என்ன பண்ணு, சரி போய் ஓய்ந்துருன்னா அவனுக்கு தெரியாதுங்கிறதுனால அவர் என்ன பண்ணாருன்னா, நீ கண்டிப்பாக பண்ணி, ஏன்னா நான் 6 நாள் படைச்சிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தேன்ட்டு அவர் தன்னுடைய ஸ்டைலில் சொல்கிறார். நீங்கள் ரெஸ்ட்டுக்குள்ளே போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, பாடி என்கிட்ட கேட்டால் அன்றைக்கி காலையில் நீங்கள் சாப்பிடாமல் ஒரு ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த பாடி நல்ல ரினியூவல் ஆகிடும். அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 10 கட்டளை போடும்போதே ஒரு கட்டளையை ஓய்வு நாளே நீ ஆசரிக்க நினைப்பாயன்னு போட்டான். இதையும் அவனை மதமாக்கிட்டான் பரிசேயர்கள். இதை ஒர்க் பண்ணி ஜீசஸ் வரும்போது அதை பற்றி கேட்கணும். நீ சோமாக்குறீரு, ஓய்வு நாள் ஏன் சோமாக்குறீருங்கிற அளவுக்கு போயிட்டான். அவர் செவுட்டில் அடித்த போய் சொல்லு, எப்பா தலையில் அடித்து, எப்பா மனுஷனுக்காக ஓய்வு நாளா, ஓய்வு நாளுக்காக மனுஷனாம்ப.
அப்போ நம்ம எவ்வளோக்குள்ள கிறுக்கனாக இருக்கோன்னு பாருங்கள். இன்றைக்கும் அப்படி தான். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் லீவ் போட்டுங்க, சர்ச்சுக்கு போகிறத விட்டுட்டு ஃபேமிலியோடு உட்காந்து பைபிள் வச்சு ஜெபம் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுங்கன்ட்டு சொன்னால் உடனே இதை துருவுபதேசன்றுவாங்க. அப்படி கிடையாது. உங்கள் பாடிக்கு ஒரு ரெஸ்ட் வேணும். சாட்டர்டே லீவு இருக்கவங்களுக்குனா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுடலாம். அன்னைக்கும் நீங்கள் ஒரு ஒர்க் டே ஆக்காதாங்க. வெளியே எங்கேயாவது போய் அலையிறது, அதில் என்னத்தையா பண்ணுறது, அல்லது வீட்டை கழுவி விட வேண்டியது, அதில் பெருக்கிறது, அதில் துவைக்கிறது, அதெல்லாம் மற்ற நாள் வச்சுட்டு ஒரு நாள் சும்மா இருந்து பழகுங்க. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆண்டவரை நினைங்க. அதுதான் அவர் சொன்னார், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. மைண்டு தாங்க. அங்கே ஒரு ஆடு மாடு வேலைக்காரன் எல்லாருக்கும் அவர் சொல்கிறாரு, அவனுக்கு ரெஸ்ட்டு கொடு. நிறைய பேர் நம்மகிட்ட டிரைவர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ரெஸ்ட்டு வேணும். விட்டுருணும் ஒரு நாள் லீவு. அப்போ தான் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி நல்லாயிருக்கும். பிரியமானவர்களே, ஹீலிங்க்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னா பயங்கர சம்பந்தம் இருக்குது. இளைப்பாறுதல் ஒரு மனிதனுக்கு தேவை. நல்ல தூங்கணும், ராத்திரி வேணும், ரெஸ்ட் வேணும், இயற்கை காட்சிகளை ரசிக்கிறது, வெளியே அவுட்டிங் போகிறதுலாம் வேணும். இது நம்முடைய பாடிக்கு சம்மந்தப்பட்டது. மகிழ்ச்சியாக இருக்கிறதும் பிரசங்களை சொல்கிறால சந்தோஷமாக இருக்கிறதை காட்டிலும் வேறு ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லை. ஸோ ஹீலிங்கில் இதெல்லாம் ஜாயிண்ட் ஆகிருக்கு, மறந்துடவே கூடாது. நீதிமொழியில் நிறைய வசனம் இருக்குது. அதில் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லணுன்னு விரும்புகிறேன். நாவு ஔஷதம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாவு மருந்து. இன்னொரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு, அதை விரும்புகிறவங்க அதை கனியை புசிப்பார்கள் இருக்கு. அப்போது நம்ம லைஃப்பில் நாவுக்கு கரெக்டாகணும் அப்படின்னா ஹார்ட்டு கரெக்டாகணும். ஹார்ட்டு கரெக்டாகணும் அப்படின்னா அந்த வாரம் முழுதும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவர்கிட்ட உட்காரணும்ல. ஒரு ரெஸ்ட் டே. தூக்கம் வந்தால் தூங்குறது தப்பு இல்லை, ஜோம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் உங்கள் மைண்டு நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். நான் அமர்ந்து கண்ணை மூடி மெடிடேட் பண்ணுறது, நம்ம ஸ்பிரிட் மேனை கண்டுபிடிச்சி நம்ம எப்படி நியாயந்தி இருக்கோம், மற்றவங்களை எப்படி அற்பமாக எண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அப்படி மைண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆத்மா எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு அந்த ஸ்பிரிட் மேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான். ஆவியானவர் நம்ம ஆவியோட ஜாயிண்ட் ஆகி நம்மளை பரிசுத்தப்படுத்துறதை நீங்கள் அன்னைக்கு கண்டுபிடிக்கலாம். உங்கள் ஆத்மா அப்படியே விரிவடையும், ஆத்மா ஹீலாகும். அது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடி ஹீலிங். ஸோ ஒரு வசனம் படிக்க உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்லாம். ஏன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம். வசனம் சொல்லாமல் ஏதாவது சொன்னால் உங்களுக்கு இடிக்கும். ரோமர் 8 ரோமர் 8:8, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். சரியா? ஆவியானது நீதி நிமித்தம், நீதினா இயேசு எனக்காக உயிர் தெழுந்தார் அப்படின்னு விசுவாசிக்கும் போது நமக்குள்ள அந்த நீதி ஒர்க் அவுட் ஆகும். அடுத்த வசனம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆமென். உங்கள் ஆவியில் ஆவியானவர் ஜாயிண்ட் ஆகி அந்த ஆவியானவர் நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துகிறார். ஸோ ஆவி, ஆத்மா,
அடுத்தது பாடி ஹீலிங், அந்த பாடியில் உயிர்ப்பிப்பார். அதனால தான் மாம்சத்தின்படி பிழைக்கக்கூடாது, ஆவியில் பிழைக்கணும் அப்படின்னு அவங்க அதில் எழுதுறாங்க. 14ஆம் வசனம், மேலும் எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஸோ இதுக்கு தான் அந்த ரெஸ்ட், இளைப்பாறுதல் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த செய்தியின் தலைப்பு அதான், தீர்மானம். ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் தான் தீர்மானம் எடுக்கணும். வாரத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் 2 தேவனே சொல்லிட்டார், சரியா? அதை நம்ம டியூட்டியாக்கி கடமையாக்கி அதை மதத்தை கிறிஸ்தவ மதமாக்கி ஓய்வு நாள்னு சண்டை போட்டு அந்த 7ஆம் நாள் சனியா ஞாயிறாண்டு சண்டை போட்டு அப்படியே சனிக்கிழமை தான் ஓய்வு நாள்னு சொல்லி அதில் சண்டை போட்டு லீவ் விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆண்டவர் சொல்ல வந்தது எதுவுமே கிடையாது. மனுஷனை படைக்கும்போது அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, 6 நாளும் அவனுக்கு வேண்டியதெல்லாம் படைச்சார். நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும். 7ஆம் நாள் அவன் படைத்த பிறகு 7ஆம் நாள் அவன் எங்கே போனான்? வேலைக்கா போனான்? அவரோட உட்காந்து இளைப்பார். இதெல்லாம் நம்ம மறந்துடுதோம். ஒருவேளை அவன் வயிறு பசிச்சு, அப்பா எனக்கு ஒரு ஆப்பிள் அப்படின்னா அவர் என்ன செஞ்சிருப்பார்? இந்த வயிறு பசிக்குன்னு சொல்லியிருந்தானா இந்த ஆப்பிள் மரத்தை காமிச்சிருப்பார், போய் சாப்பிட்ருப்பான். நல்ல தகப்பன். திரும்ப ஆப்பிள் கேட்கும்போது சொல்லியிருப்பார், அதுக்குள்ளே விதை இருக்கும், போய் நீ என்ன செய், நிலத்தில் ஊன்னு அது வரும். இப்படி தான் அவனை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார் ஆரம்பத்தில். ஒரு நல்ல தகப்பன் அவர். நமக்கு மறந்துடுதோம். நாம் படைக்கப்பட்டதே இளைப்பாறது. 7ஆம் நாள் ஓஞ்ச பிறகு தான் அவரோட தான் உட்காந்துருந்தோம். அது அவர் ரசித்தார், நம்மளை ரசித்தார். அதுக்கு மேலே வேடே கிடையாது. ரசிக்கும்போது அவருக்கு இன்னொன்று வந்துச்சு, இவன் தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கணவன் மனைவியாக படைக்கிறார். திருத்துவம் ட்ரினிட்டி உட்கார்ந்து தான் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய காட்டில் இருந்து பெண், அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண் உருவகத்தில் தான் ஆவியானவர் நிறைய இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுறதை பார்க்கலாம், உதவியாளர். அதனால தான் கணவன் மனைவி ஜாயிண்ட் ஆகிறது, ஒரே சரீரண்டு போட்டுரும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து நாம் வாழும்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம். டிசைன் இது. நான் பெருசு நீ பெருசு இல்லை. கணவனுக்காக மனைவி, மனைவியை நேசிக்க கணவன். இதுதான் இந்த டிசைன். இதை மாற்றவே கூடாது. இப்போ நீங்கள் இளைப்பாறும்போது என்ன நடக்கு அப்படின்னா, ஆண்டவரோடு நம்ம கனெக்டட் ஆகிரும், அமைதியாக இருப்போம், அவருடைய பிரசன்னத்தை பார்ப்போம், நம்ம ஹார்ட்டில் உள்ள காரியத்தை ஆண்டர்கிட்ட சொல்லுவோம். ஹார்ட் ஹீலாக. இப்போ இதுக்கெல்லாம் நேரமே கிடையாது. ஃபுல்லாக பிஸி 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 பிஸி. எப்போ மைண்டு கரெக்டாகவும் தெரியுமா? ஐசியில் கிடந்து 4 லட்சம் கட்டின பிறகு தான் யாராவது ஜோமனு ஆள் இருக்கா, எனக்காக ஜோமனை சொல்லுங்க அப்படிங்கிற போது தேடும்போது தான் அவங்க மைண்டு ரெஸ்ட்டுக்கு வரும். அப்பவும் சண்டை போட்டுட்டு கிடக்கும், அண்ணன் தம்பியோட ஒப்புரவாகணும்னு என்ன வராது. பிரியமானவர்களே, நான் பேசி கொண்டிருக்கிறது ஒரு கண்டினியூஸான ப்ராசஸ். 12 பாயிண்ட்டு பேசியிருக்கேன், 13 பாயிண்ட்டு, இப்போ 14வது பாயிண்ட்டு பேசுகிறேன். நீங்கள் இப்படி கண்டினியூஸாக செய்தி கேட்டால் தான், இதை மட்டும் கேட்டால் உங்களுக்கு விகற்பமாக தெரியும். 13 பாயிண்ட்டையும் கேட்டு 14வது பாயிண்ட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் தான் ஆரோக்கியமாக இருக்க தீர்மானம் எடுக்கணும். உள்ளே இருக்கிற ஆவி, ஆத்மா, சரீரத்தில் நீங்கள் ஒன்றாகி, திரும்ப நீங்கள் உங்கள் மனைவியோடு ஒன்றாகி, பிள்ளைகளோடு ஒன்றாகி, அப்புறம் சபையாக ஒன்றாகி, பாடி ஆஃப் கிரைஸ்டாக மாறுறது தான் தேவனுடைய திட்டம். இதுதான் டிசைன். ஆனால் அங்கே ஊழியம் நடக்கு, எல்லாம் நடக்கு, மனைவியோட ஒன்று ஏதோ இருக்கா மனைவி, அவ்வளோதான். பிள்ளைகள் ஏதோ படிக்க போய்ட்டுருக்கு, ஆனால் அந்த ஒன்னஸ் வரல. ஆனால் திருத்துவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேருமே ஒன்றா இருக்காங்க. ஒன்றா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
ஐக்கியமாக இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க, ஆனால் ஒரே தேவனாக இருக்காங்க. ஒருத்தரை நேசிக்கிறாங்க. அதனால தான் காட் இஸ் லவ் அப்படின்னு பார்க்குறோம். பிதா குமாரனுக்கு குமாரனை நேசிக்கிறார், குமாரன் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறாரு, குமாரன் ஆவியானவர் நமக்கு தர்றார். பார்த்திங்கன்னா கோஆப்ரேஷன் தென் ஆப்ரேஷன், அவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க. இந்த லவ் நமக்குள்ளே ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு அதே மாதிரி கீழ்ப்படிதல், அதே மாதிரி அரவணைக்கிறது, அதே மாதிரி உதவி செய்கிறதுலாம் அப்படியே உள்ளே வரும். இதுதான் ட்ரினிட்டி கேரக்டர். அவங்களுக்குள்ளே கசப்போ வைராக்கமோ கோபமோ கிடையாது. அதனால தான் தேவ அன்பை நம்ம இருதயத்தில் ஊற்ற வேண்டியிருக்கு. நம்ம மால் ஃபங்க்ஷன் ஆகிட்டோம், டைவர்ட் ஆகிட்டோம். தேவன் எப்படிப்பட்டவர்ன்றே நமக்கு தெரில. எப்போ பார்த்தாலும் நம்மளை அடித்து விடுவார், கொண்டு விடுவார், சாபம் கோபம் இப்படியே பிரசங்கம் கேட்டதுனால நம்ம மைண்டு தேவனை பற்றி தவறாக இருக்குது. அதனால தான் இயேசு இந்த பூமிக்கு வந்து பிதாவை நமக்கு வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்னா, ஜீவனை கொடுக்க வந்தேன். அந்த ஜீவன் எங்கே ஆப்ரேட் ஆகுதுன்னா லவ்வில் ஆப்ரேட் ஆகுது. அதனால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மெயின் மேட்டரே லவ் தான். அந்த லவ் ஹார்ட்டில் ஸ்டார்ட் ஆகி உங்கள் இருதயத்தில் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். தானியேல் 1:8, இதுக்கு மேலே வெளிச்சமே கிடையாது. தானியேல் 1:8 நாங்கள் யூத் மீட்டிங்கில் அடிக்கடி வாலிபர்களுக்கு சொல்கிற வசனம். இது நமக்கும் பொருந்தும். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்துதலாக என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இவன் எடுக்கிற ஒரு தீர்மானம், பாடியை நான் வந்து ஜெபம் பண்ணல. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. இதில் தான் நம்ம தவற விடுறது. யாராவது உங்களுக்கு சுகர் இருக்குது, உடனே நான் சோத்திரம் பண்ணி கேசரி அடிக்கிறது, கல்யாண வீட்டில் போய் கச்சன்னு அடிக்க வேண்டியது. பிறகு சோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு சுகர் இருக்குது, ஆண்டவனுக்கு ஹீல் கொடுத்துருக்காருன்னா அதை மெயின்டைன் பண்ணணும். அதுதான் நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். கேசரியை பாருங்கள், அதை தொட்டு பாருங்கள், கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டுடுங்க. அவ்வளோத்தையும் அடிக்காதுங்க. உங்களுக்கு தெரியும் ஹீலிங் ஆயிட்டு திரும்ப வரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ நீங்கள் தான் உங்கள் இருதயத்தில் தீர்மானம் எடுக்கணும். அடுத்த வசனம், தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கம் அவர் வேலை தயவும் இரக்கம் கிடைக்கப்படுது. நம்ம வேலை தீர்மானம் எடுக்கிறது. ரொம்ப அழகாக இருக்குது பைபிள். அவன் ஜெபம் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. அவன் எடுத்தது தீர்மானம் தான். தீட்டானதை திங்க மாட்டேன். ஏன்னா அங்கே பன்னிக்கறி, மாட்டுக்கறி, எல்லா கறியும் வச்சுருக்கு. அங்கே குவாட்டர் வச்சுருக்கு, ஆப்பு வச்சுருக்கு, ஆப்பாய் எல்லாமே இருக்குது. பார்க்கலாம், திராட்சரசம் இருக்குது, ரம்மு இருக்குது, எல்லாம் இருக்குது. ராஜா என்ன சாப்பிடுவாரோ எல்லாம் இருக்குது. நல்லா இருப்பியா, எனக்கு ஒரு பருப்பு குழம்பு, ஒரு அப்பளம், ஒரு முறுக்கு வத்தல் தாங்க போதும் அப்படி. அங்கே பார்த்தீங்கன்னா தேவன் தானியேலுக்கு பட் காட்ன்னு இருக்கு ஆங்கிலத்தில். இதை தான் நான் இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் இருதயத்தில் எடுக்கிற தீர்மானம் உங்கள் பாடி அப்படியே சஸ்டெயின் பண்ணும். கண்டிப்பாக நடக்கணும். நடக்கிறது உங்கள் பாடிக்கு ரொம்ப பிரயோஜனம். ஆனால் நடந்தால் தான் சுகர் குறையும், நடந்தால் தான் அப்படின்னு நீங்கள் பேசக்கூடாது. அது தப்பு. நான் என்ன சொல்லுவேன்னா, அதெல்லாம் வந்து பாட்டு, அது ஒரு பகுதி, அதை மெயினாக்காதங்க. மெயின் என்ன தெரியுமா? தகப்பனின் தாயும் கணம் பண்ணு, அப்பொழுது பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். நாவு ஔஷதம், நாக்கை கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்படி தான் பிரசங்கம் பண்ணணும். நடந்தால் சுகர் கரெக்டாயிரும் பிரதர். சரி, நீங்கள் இன்னும் உங்கள் அண்ணன் தம்பிகிட்ட சண்டை போட்டில் இருக்க, அது 1000 கிலோமீட்டர் நடந்தாலும் பாடியில் வந்து அட்டாக் ஆக. அதனால தான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் உலக வழக்கத்தின்படியே இருந்தீங்கன்னா இந்த ஹீலிங் வந்து உங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் தீர்மானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நீங்கள் தான் கண்ட்ரோலாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் குடும்பங்களில் நான் நிறைய பார்க்குறேன். நல்ல ஆண்டர் ஹீலிங் கொடுத்துருந்தாரு. பிறகு என்ன பண்ணுறதுன்னா கொழுப்படுத்து அலையிறது. பிறகு ஆண்டவர் திரும்ப வேலை பார்க்க முடியாது. திரும்ப சண்டை போடுறது, திரும்ப பகையாகிறது. அப்போ ஆவியானவங்க ஒர்க் பண்ண முடியாது. இருதயத்தில் தீர்மானம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் நீங்கள் பாருங்கள், ஒரு ரொம்ப சிக்காக இருக்கீங்க, ஆண்டவர் நல்லா சுகம் கொடுத்துட்டு வீட்டில் சாப்பிட்டு போய் மொய் கொடுக்க மாட்டோம், கொஞ்சம் நாளைக்கு போங்க. பிறகு ஒரு 2-3 வருஷம் கழித்து நல்லா வந்த பிறகு என்ன வேணுமோ அதை மட்டும் விரும்பி சாப்பிடுங்க.
உங்கள் ஹார்ட்டுக்கே தெரியும் இனிமே இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு ஒன்றும் செய்யாதுங்கிற ஃபெய்த் லெவல்லாம் வந்து நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்த பிறகு உங்களுக்கு என்னெல்லாம் சாப்பிடணுன்ட்டு ஆவியானவரே அழகாக சொல்லி கொடுக்கும். வெறும் சோறு மட்டும் சாப்பிடாமல் அது கூட தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிடணும், நட்ஸு கொஞ்சம் எடுக்கணும், கொஞ்சம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் படைச்சதெல்லாம் நீங்கள் ரசிக்க ஆரம்பிப்பீங்க. ஆண்டவரோடு கனெக்டட் ஆகும்போது இயற்கையே உங்களோட கனெக்டட் ஆகும். ஸோ உங்கள் மைண்டு மாறும். டேனியல் மைண்டு மாற மாற சிங்க கபியில் போட்டால் கூட அவனை சிங்கம் வந்து ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அவன் வந்து ரொம்ப முக்கியமானது. நிறைய நேரம் நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தோம். சரியா? அதை ஒன்றும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தானியலுடைய ஹார்ட் மேட்ரு தான் இங்கே ரொம்ப முக்கியம். சிங்க கபியில் ஏன் போடலைன்னா பைபிள் தான் ஜோம் பண்ணால் இப்படியே சின்ன வயசுலேருந்தே பிரசங்கம் கேட்டோம். ஏன்னா இப்போ சிங்க கபியில் போட்டாச்சு. ஃப்ரெண்டு தான் ராஜா, அவன் கூடயே தான் இருந்தார், தூக்கி போட்டார். இப்போ காலையிலே அவருக்கு மனசு கேட்காம வரார். சரியா? 19வது வசனம், தானியேல் 6:19. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நீர் ஒரு மனுஷனாவே சிங்க கபியில் அவன் எவனோ ஒருத்தையும் சொன்னான்னு சொல்லி என்னை சிங்க கபியில் போட்டு காலையிலே வந்து வேறு விசாரிக்க வேறு வர்ற, நீ என்னவே நீ மாய்மலைக்காரன்ட்டு பிரசவம் பண்ணியிருப்போம். தானியல் அப்படி சொல்லலை. அவன் சொல்கிறான் பாருங்கள் 21. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. இதைத்தான் காட்கீழிங்க பிடிச்சி ராத்திரி முழுதும் அவன் மைண்டு ராஜா மேலே மனத்தாங்களோடு அவன் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தான், தேவனை மகிமைப்படுத்தினான். அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். இதைத்தான் நான் இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணுறேன். உங்கள் ஹார்ட்டை வந்து தேவனுக்கு முன்பாக குற்றம் இல்லாமல் இருக்கதா நீங்கள் இளைப்பாறணும், ரெஸ்ட் எடுக்கணும், அவர்கிட்ட போய் உட்காரணும். ஹீலிங்கில் இது முக்கியமான மேட்ரு. சாப்பிட்றத கரெக்ட் பண்ணணும், தூங்குகிற நேரம் தூங்கணும், தாகம் எடுக்கும்போது தண்ணி கொடுக்கணும், சாப்பிட்ற நேரம் சாப்பிடணும், பசிக்கும்போது சாப்பிடணும். இதெல்லாம் வந்து இயற்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பிரமாணங்கள். இதோடு நம்ம ஒன்றிணையணும். ராத்திரி முழுதும் எனக்கு வேலை பிரதர், காலையில் தான் நான் தூங்குவேன், மத்தியானம் தூங்குவேன். நீங்கள் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும், கேட்க நல்லா இருக்கும். 10 வருஷம்தான் உங்களுக்கு படம் ஓடும். என் கூட பிறந்த ஒரு சகோதரன், எங்கள் மூத்த அண்ணன், ராத்திரி முழுதும் வேலை பார்ப்பான், பகல் முழுதும் தூங்குவான். நான் எவ்வளவோ சொல்லியிருக்கேன் அவன்ட்டு, இப்படி இருக்காத, சூரியனை வந்து நமக்காக படைச்சார் ஆண்டவர், அதில் வந்து உள்ள ஒளி வந்து நம்ம மேலே படணும். சந்திரன் வந்து தூங்குறதுக்காக படைச்சார். நீ ஆண்டவருக்கு விரோதமாக வேலை பார்த்துட்டு அடைக்க அப்படின்னா என் பிஸ்னஸ் அப்படிம்பான், கேட்கவே மாட்டான். நான் அவனுக்கு 51 வயசாக இருக்கும்போது ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த பாடியே வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேன்ட்டு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ராத்திரி ஓவர் நைட்டு கண்டினியூஸாக பண்ணுறது உங்கள் பாடி ஹெல்த்துக்கு நல்லதில்லை. நம்மளை ராத்திரி 10 மணிக்கு படுத்து காலையில் 5 மணிக்கு எழும்புற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காரு. டிசைன் இது. ஏன்னா பாடி வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மூளை தூங்கும் கடைசியில் 4 மணிக்கெலாம். அதனால தான் இந்த டிரைவர்களுக்கெல்லாம் தெரியாது, மூளை தூங்கிடும், வண்டி ஓட்டிகிட்ருக்கும். இப்படி தான் நம்ம டிசைன். இதுக்கு நம்ம ஒத்துழைச்சோன்னா வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இதை நீங்கள் விரும்பணும், இதில் தீர்மானமாக இருக்கணும். நீங்கள் விரும்பணும், இந்த டியூட்டி இப்படி இருக்குது பிரதர்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எனக்கு டியூட்டியை மாற்றுங்க அப்படின்ட்டு. உங்கள் பிள்ளைகளெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பயிற்றுவிக்கணும். இல்லை எனக்கு இப்படி தான், நீ முதல்ல விரும்பணும். நீ விரும்புகிறாயா ஆரோக்கியமாக வாழ? விரும்பி நீங்கள் பேசி பாருங்கள். உங்களுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரை வேலை பார்க்குற மாதிரி, ராத்திரி தூங்குற மாதிரி ஆண்டவர் உங்கள் வேலையை மாற்றிடுவார். மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஸோ இதெல்லாம் வந்து ஹீலிங் விதியில் உட்படுத்தப்பட்டது.
நாம் சூரியன் நமக்காக படைக்கப்பட்டது, சந்திரன் நமக்காக படைக்கப்பட்டது. நாம தான் ஈவி இன்வெர்டர்லாம் கண்டுபிடிச்சி விடிய விடிய உட்காந்துருக்கும். இளைப்பாறுதல், 7 நாளில் 1 நாள் ஓய்ந்து இருக்கிறது, இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த ஆரோக்கியமான விதிகள். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வேலை பார்க்கட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வது உம்முடைய சித்தம் ஆண்டவர். இதில் ஆண்டவரே நாங்கள் நிறைய மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆண்டவரே. மனிதனை தேவன் செம்மையாக படித்தால் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் என்று ஞானி சொல்வது போல ஆண்டவரே, எங்களை நாங்களே அநேக நேரம் ஆண்டவரே நாங்கள் ஞானியாகிடுவோம். உம்முடைய வார்த்தைகள் இன்றும் ஜீவனாக இருக்கிறது ஆண்டவரே. தானியேலை போன்று தீர்மானமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மோடு கனெக்டடிலே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய இளைப்பாறுதலை விரும்ப எங்கள் ஸ்பிரிட் மேனை நாங்கள் கண்டுபிடிச்சி எங்கள் ஆத்மாவிலே நாங்கள் இன்னும் வாழ்ந்து சுகித்திருக்க எங்களை ஒப்பு கொடுக்கும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.